ஹலோ 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 ரக்ஷன், என்ன வாய்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு? தம்பி அப்படி இல்லப்பா, கிங்ஸ் ஆஃப் காமெடி, வெல்கம் டு கிங்ஸ் ஆஃப் காமெடிப்பா. இது கலக்க போவது யாரு கிடையாது தம்பி. ரக்ஷன் சார் எப்படி இருக்க ரக்ஷன்? நல்லா இருக்கியா சார்? உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கியா? சரி ரக்ஷன், சந்தோஷம். அப்புறம் இப்ப என்ன படம் எல்லாம் போயிட்டு இருக்கா இல்லையா? படம் போயிட்டு இருக்கு சார். படம் என்ன படம் போயிட்டு இருக்கு சார்? இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம். 4 வீட்டுக்கு போய் வெள்ள அடிச்சாலாவது ரக்ஷன் நீயே பேசுறா. சரி ரக்ஷன், அப்புறம் என்ன ரொம்ப நாளா ஆங்கரிங் பண்ணவே காணுமே, இப்ப என்ன பண்ண போற அடுத்து? சார் இப்ப ஆக்சுவலா வந்து அந்த ஷோ முடிஞ்சிச்சு இல்ல, இப்ப அதனால வந்து இப்ப நான் வந்து ஜோடியில ஆட போறேன். அவ்வளவுதான். முன்னாடி காமெடி கலையை அழிச்ச, இப்ப நடந்த கலையை அழிக்க போயிட்டேன். சார் அப்படிலாம் இல்ல, பயங்கர இன்வால்வ்டா ஒர்க் பண்ணுகிறேன். அதனாலதான் வந்து ரியோ கிட்ட டிப்ஸ் கேட்டுக்கிறேன். போன சீசன் ஆடன இல்ல அப்படின்னு சொல்லி ரியா கிட்ட தான் கத்துனுகிறேன் நான். ஏய், அவன் ஓட்ட தானே பேசணும், என்ன எதுக்கு பேசாம நம்ம பேசுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் இப்ப சும்மா தான் இருக்கேன். ஓகே பிரதர். அந்த ஜோடி அவர் ஆடுறாரு இல்லையா, ஆமா. அத நான் தான் ஹோஸ்ட் பண்றேன். போன சீசனை ஜோடியை வேஸ்ட் பண்ணீங்க, இந்த சீசன் ஜோடியை ஹோஸ்ட் பண்றீங்க. வேற யாரும் ஜோடியில ஆடுறாங்களா? வேற நிறைய பேர் இருக்காங்கய்யா. ஃபுல்லா இந்த தடவை சீரியல் லீட் எல்லாருமே இந்த தடவை வந்து ஆடுறாங்கய்யா. ஆமா, சீரியல். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சார், நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைனா ஆடுறாங்க இந்த வாட்டி. ஏமா அது லைனா எல்லா ஜோடியில தான் ஆடிட்டு இருக்கு. சரி சரி, இல்லாம நம்ம ஜாக்லின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆடுறாங்க. சரி சரி, ஜாக்லின் ஆடுறதுனால தானே நீ ஆடுற. அதை விட ரியோ பிரதர், நான் இப்ப ஏதோ விளம்பரத்துல எல்லாம் பார்த்தேன், விளம்பரத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க. இது ஆமா, சும்மா அந்த விளம்பரத்துல நடிச்சு விட்டு போவோமே அப்படின்னு நடிச்சீங்க. சார் உங்க கண்ணு ஷார்ப்பு சார், அவ்வளவு கூட்டத்திலயும் கண்டுபிடிச்சீங்க ரியோ. இல்லப்பா, எப்பவுமே ரியோ விளம்பரத்துக்காக தான் நடிப்பாரு, இப்ப விளம்பரத்திலே நடிக்கிறாரு, அதான் டவுட்டா கேட்டேன். இல்ல, அதான் கொஞ்சம் விளம்பரமா இருக்குமேட்டு அந்த விளம்பரத்துல நடிச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது பிரதர், சூப்பர் டான்ஸ், சூப்பர் டான்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எல்லாம் முன்னாடி ஆடினார்ல அவரு. ஆனா ரியோ பிரதர் எங்க போனாலும் சரவணன் உங்களை விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். பிரதர், அந்த பொண்ணு யாரு? வயல் கார்ல வந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைதியாவே உட்கார்ந்துக்குது, யாரு? அவங்க அந்த பொண்ணு தானே கேக்குறீங்க? பிங்க் கலர் Dress. ஆமா, அந்த பொண்ணு தான். அவங்க வந்து கனா காணும் காலங்கள் லாஸ்ட் சீசனோட ஹீரோயினுங்க. அதான் அவங்க பண்ணதுனால தான் லாஸ்ட் சீசனு. இல்ல, ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா வந்திருக்கேன். குப்பெல்லாம் இருக்கும், நாங்க கூட்டுறதுக்காகவே ஒரு பெரிய ஃப்ராக் போட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அத இவ்வளவு லென்த்தா பேசுவேன்னா ஷோவே மூடிட்டாங்க போல இருக்கு சீரியல. சரி, அடுத்து நம்ம மகேஷ் சார் இருக்காப்லையா? மகேஷ் இருக்காப்ல. மகேஷனே, நான் நம்ம பாலாஜி கிட்ட பேசணும் தான் கால் பண்ணேன். எங்க என் தலைவன்? இப்பெல்லாம் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் யாரையும் மதிக்கிறல்ல தம்பி. நான் மாறிட்டேன்னு ஊரா போயிட்டு இருக்காப்ல தம்பி. ஏங்க அததாங்க நானும் கேட்கலாம்னு நினைச்சேன். வட சென்னை படத்துல ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி பேசிக்கிருந்தேன் என் தலைவனை. இப்படி அன்பே சிமம் கமல் மாதிரி ஆகி விட்டுட்டீங்களே. வெளில போனா எல்லாம் நன்மை கேட்டு போறாரு அவர் பாட்டுக்கு. சரி விடுங்க, நான் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சார், நான் இன்னொன்னு உங்கள்ட்ட கேக்குறேன் சார். இப்போ இந்த KOC முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஐயோ, இந்த கலக்க போது யாரு சீசன் 8 ஆரம்பிக்கிறான்னு சொல்லிருக்காங்க தம்பி. அதான் கடைசி வரைக்கும் திருந்துற ஐடியா இல்ல போல இருக்கு. ரோபானே சொல்லுங்க தம்பி. ரோபானே, இப்ப எப்படி எல்லாம் படம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு தம்பி. சும்மா போய் சொல்லாதீங்க, நல்லபடியா போயிட்டு இருக்கா? எல்லா படமும் கையை விட்டு போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கு தம்பி. ஏன் கேக்குறேன்னா, விஜய் டிவில இப்ப உங்களை நான் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால நான் கேக்குறேன். சரி சார், அப்புறம் யார் யார் கூட எல்லாம் இப்ப படம் பண்றீங்க? அஜித் சார் கூட சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ், விஷால். இது வாயா வடசட்டியான்னு தெரியல. சரி ஓகே. என்னாச்சு? அதான் சார், இந்த காஸ்டியூம்ல நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எது சோபானே தெரியல. பிரியங்கா. ஹலோ, பிரியங்காவை பத்தி தெரியாதே, விஜய் டிவி வாட்ச்மேனே பிரியங்கா தான். தம்பி என்ன தம்பி வாட்ச்மேன்ன்றீங்க? என்ன ஏன்? தப்புதாம்மா, தப்புதான். வாட்ச்மேன் கூட கொஞ்சம் ஷிஃப்ட் மாத்தி வீட்டுக்கு போவான். நீ ஷிஃப்டே இல்லாம வேலை பார்த்துட்டு நீ தான். சரி இல்ல, தம்பி என்ன கலக்க போகுது யாருல வேலை? தம்பி அவன் எல்லா ஷோவும் பண்ணிட்டா தம்பி. அந்த நீயா நானா அடுத்து டார்கெட் பண்ணிருக்கா தம்பி. பிக் பாஸ் நீயா நானா? பிக் பாஸ் நீயா நானா? நீயா நானா ரெண்டு ஒரே ஷோ ஒரே நேரத்துல. அந்த ரெண்டு ஷோ தான் நல்லா போயிட்டு இருக்குமா, அதை விட. தம்பி என்ன கலக்க போகுது யாருல வேலை இல்லன்றதுனால இங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்கியா? கலக்க போகுது யாருல இருந்த யாருக்குமே தான் வேலை இல்ல. தம்பி அத நீங்க கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ்ல கலக்க போது யாருமே ஜட்ஜஸ் கிடையாது. நானு, ரோபோன்னு, வாணி போஜன். எங்க
ஏங்க நான் உண்மையை சொல்றேங்க, அடுத்த சீசனாவது ஒரு புதுமுகமா யாரையாவது கூட்டுவாங்க. அதுக்கு தானே இந்த சீசன்ல போஜனை கூட்டு வந்திருக்கோம். ஏங்க புரோஜனமா யாரையாவது கூட்டு வர சொன்னா அதான் கண்டுக்காதீங்க மேடம். வந்ததுல இருந்து உம்முனே இருக்கிறாங்க, ஏங்க இப்படி இருக்காங்க அவங்க? அது தெரியல தம்பி, அவங்க வந்து அப்படிதான், அவங்க ரொம்ப சைலண்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. அதாவது தம்பி ஷோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தம்பி, அவங்க வேலை என்னவோ அதை பார்ப்பாங்க தம்பி. இல்ல அவங்க தளபதி டயலாக ஃபாலோ பண்றாங்க தம்பி. கடுப்பேத்துற உங்கள்ட்ட கம்முன்னு தான் இருப்பாங்க. ஏங்க அது கம்மன் இருக்கிறதுனால தான் கடுப்பாகுதுங்கிறேன். டேய் செம பஞ்சுறாது. சரி ஓகே, அப்புறம் வேற யாரு இருக்கா? வேற யாரும் இல்லையா? அவ்வளவுதான் ஐயா. தம்பி, ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு நம்ம ஷோக்கு. வந்து ஹீரோ ஜெயம் ரவி சார் இருக்காரு. அவர் தான் வந்து உங்க கால் அட்டென்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அவர்கிட்ட ஜெயம் ரவி சார் வந்திருக்காரு. ஆக்சுவலா சார் இவங்க கால் பண்ணும்போது நீங்க அந்த கால் அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். நீங்க வீட்டுல நிம்மதியா சூப்பரா. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் அப்புறம் சார் எல்லாம் படம் நல்லா போயிட்டு இருக்கா சார்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்ப நானும் உங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதா சார்? டைட்டில் அடங்கும் மாதிரி தானே சார்? ஆமாப்பா. அது மாதிரி தான் அடங்காம இது மாதிரி பேசிட்டு இருப்பேன் சார். அதனால நீங்க அவங்கள்ட்டே கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நான் தப்பிச்சு போயிட்டேன். ஓகேப்பா, நீ ஏதோ எனக்காக பப்ளிசிட்டி பண்ற, நீங்களும் பேசுங்க. ஆமா. தம்பி போனை வச்சிருப்பா, பேசினா இருக்கும் அது. ஓகே சார், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான்